50,000? அப்ப வெளியில தலை காமிச்சா தொக்கா போய் உட்கார வச்சிருவானுங்களே. வேற எவனே எதுக்கு? உன் தம்பியே இருக்கிறானே, அவனே போய் உட்கார வச்சிருவான் போலீஸ்காரன் முன்னாடி. என்ன மா நீ ஏமா இவ்வளவு தூரம் விட்டா? அந்த ஆள் போய் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ற வரைக்கும் நீ என்னமா பண்ணிட்டு இருந்த? டேய், நான் அங்க இருந்தா இவ்வளவு தூரம் விட்டுருப்பேனா? யாருக்கும் தெரியாம அந்த கொடுக்கு செலக்கிளிய மட்டும் கூட்டிட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்காருடா. அம்மா நீயே சொல்லுமா, என்னம்மா பண்ணலாம்? அதுக்குதான் உன்னை ரூமை விட்டு வெளியே எங்கேயும் போகாதன்னு சொல்றேன். ஒரு 2 நாள் போச்சுன்னா எல்லாரும் விளம்பரத்தை மறந்துடுவாங்கடா. அது வரைக்கும் கொஞ்சம் ரூம்குள்ளேயே இருப்பா. சரி சரி சரி. அட இது வேற. ஐயோ, பால் சாப்பிடுங்க. வச்சுட்டு போ. வச்சுட்டு போங்கறல. சீக்கிரம் வாங்க. போ. ரம்யா, நான் உன்கிட்ட என்ன சொல்ல போறேன்? உன் முகத்துல கூட முழிக்க முடியாத அளவுக்கு எவ்வளவு பெரிய துரோகத்தை உனக்கு பண்ணிட்டேன். இதை நீ எப்படி தாங்கிக்க போற? உன்னதான் கல்யாணம் பண்ணுவேன்னு உன் வீட்டு பூஜை ரூம்ல வச்சு உனக்கு சத்தியம் பண்ணேன். ஆனா இப்போ மன்னிக்கவே முடியாத பாவத்தை பண்ணிட்டு உன் முன்னாடி நான் எப்படி நிக்க போறேன்? பால் இன்னும் குடிக்கலையா? ஆறி போயிருக்குமே. இந்தாங்க, சூடா குடிச்சிருங்க. இந்த பால் ரொம்ப முக்கியமா? நான் உன்கிட்ட பால் கேட்டேனா? சாரி, ஏதோ டென்ஷன்ல அதை உன்கிட்ட காட்டிட்டேன். நீங்க ஏன் மன்னிப்பு கேக்குறீங்க? தப்பு செஞ்சவன் நான். பிறந்ததே பெரிய தப்பு. நான் பிறந்ததுல இருந்தே என் மாமா நிம்மதியே போச்சு. இப்போ தேவையில்லாம உங்க வாழ்க்கையிலயும் குறுக்க வந்து உங்க நிம்மதியும் போச்சு. ஏன் ஏதோ பேசுற? இங்க எதுவுமே நாம முடிவு பண்ணி நடக்கிறது இல்ல. காலத்தோட கட்டாயத்துக்கு நம்மளை இழுத்துட்டு போகுது. இதில் நம்ம யாரை தப்பு சொல்ல முடியும்? நான் உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன், அது மட்டும் மறக்காதீங்க. எனக்கு உங்களை சிரிச்ச முகமா தான் தெரியும். நீங்க இருக்கிற இடம் கலகலப்பா இருக்கும், அதுதான் நீங்க. ஆனா இப்போ இந்த பாவி கழுத்துல தாலி கட்டினீங்களோ,
அப்பவே உங்க முகத்துல அந்த சிரிப்பும் கலகலப்பும் போயிடுச்சு. உங்களை என்னால எப்படி பார்க்க முடியல.